இந்த அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? சங்கீதம் 92:10. சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அபிஷேகம் என்ற வார்த்தை பைபிளில் இருக்கு. ஆகியால் தான் அந்த அபிஷேகம் என்ற ஆராதனை நாம் வைத்திருக்கிறோம். நாம் தலைப்புகள் வைக்கும் பொழுதெல்லாம் வேத வசனத்தோடு சேர்த்து நாம் வைப்போம். இந்த வசனத்தை படித்த பொழுது இந்த புது வருஷம் இன்னும் இந்த மாதத்தின் பாதியிலே தான் நாம் இருக்கிறதுனால ஒரு புது அபிஷேகத்தை தேவன் நமக்கு தரணும். இன்றைக்கு நம்மையும் தேவன் இந்த அபிஷேக ஆராதனையிலே கொஞ்சம் அபிஷேகத்தை கொடுத்து, இப்போ நிரம்பின இந்த அபிஷேகத்தோடு நீங்கள் வாழ்க்கை வாழ முடியாது. உன் பாத்திரம் தினமும் நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டும். அபிஷேகம் தேவை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். இந்த அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற 7 ஆசீர்வாதங்கள். ஒன்று, சங்கீதம் 18:50 வசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, பாருங்க, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களும் கிருபை செய்வார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு, அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், சதா காலங்களிலும் உன் மேல் கர்த்தர் கிருபையாயிருப்பார். அந்த அபிஷேகம் தான் வேணும் நமக்கு. நாம கேட்போம், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று கேட்கிற நமக்கு சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கிற கிருபை கொஞ்ச நாள் கொடுக்க மாட்டேன், சதா காலம் கொடுப்பேன். உன் பிள்ளைகள் 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 வரைக்கும் நான் கொடுப்பேன். நாம் பெற்ற இந்த அபிஷேகம் நம்ம சந்ததிக்கே கர்த்தர் கிருபையாய் தருவார். கிருபையாய் தரும் அபிஷேகம் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். இரண்டாவது, சங்கீதம் 20:6 சொல்கிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். கிருபை கொடுக்கிறார், ரட்சிக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள் என்றால், நாம் அபிஷேகத்தோடு கூட வீட்டில் ஜெபிக்கும் பொழுதும், அபிஷேகத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது, அந்த அபிஷேகம் எல்லா பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் அனுப்புவார். உங்கள் வீடுகளில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் உனக்குள்ள தேவ அபிஷேகம் இருக்கும். அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்துவிடும். அவர்கள் எந்த கட்டுகளிலே கட்டப்பட்டிருந்தாலும், எந்த பாவங்களில் அவர்கள் கட்டப்பட்டிருந்தாலும், நீங்களும் நானும் ஜெபித்து அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது வீடுகளுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார். அபிஷேகம் நம்மை ரட்சிக்கும். அபிஷேகம் நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கும். அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும். மூன்றாவதாக அபிஷேகம், சங்கீதம் 28 சங்கீதம் 28 8 வசனம், கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு ஆரணான அடைக்கலம். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு கிருபை கொடுக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு அவர்தான் அடைக்கலம். உனக்கு கர்த்தர் அடைக்கலம். சங்கீதக்காரர் தாவீது சொல்ற, தேவன் நமது அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நான் நினைக்கிறேன், எனக்கு அடைக்கலம் யார் இல்லை, எனக்கு பாதுகாப்பு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தரே பாதுகாப்பு. அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பங்களுக்கு கர்த்தரே அடைக்கலம். உனக்கு இயேசு அடைக்கலமாய் இருப்பார். உன் குடும்பத்துக்கு இயேசு அடைக்கலமாக இருப்பார். உன் வாழ்க்கைக்கு இயேசு அடைக்கலமாக இருப்பார். வேலை ஸ்தலத்தில் உனக்கு அடைக்கலம், நீ படிக்கிற இடத்துல அடைக்கலம், நீ வாழ்கிற இடத்துல உனக்கு அடைக்கலத்தை கொடுக்கிற தேவன். நோவா முழு குடும்பத்திற்கு
கர்த்தர் அடைக்கலம் கொடுத்தார். எவ்வளவோ காற்று, மழை, தண்ணீர், ஆச்சரியமா எல்லாம் பார்க்காத அளவுக்கு தண்ணி உயர எழும்பிட்டு இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஜனங்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நோவாவுக்கு அடைக்கலமாயிருந்தார். நம்முடைய குடும்பத்துக்கு இயேசு அடைக்கலமாயிருப்பார். ஒன்றை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் வீடுகளுக்கு மாந்திரம் பண்ணாலும், சூனியம் பண்ணாலும், உங்கள் வீடுகளுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி அழிக்க என்ன நினைத்தாலும் உன் குடும்பத்திற்கு இயேசு அடைக்கலமாயிருப்பார். நம்முடைய குடும்பங்களுக்கு இயேசு அடைக்கலமாயிருப்பார். அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பங்களை சத்துருவு தொட முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட வீடுகளுக்கு விரோதமாய் எது எழும்பினாலும் வாய்க்காமல் போகும். நான்காவது சங்கீதம் 84:9 சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய முகத்தை பார்க்கிறார். சங்கீதம் 84 கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவர் முகத்தை பார்க்கிற. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தா நம்ம முகத்தை பரலோகம் பார்க்கும். உன் முகத்தை பார்ப்பதற்கு என்ன வேணும்? உனக்கு அபிஷேகம் வேணும். மரியாள், மகதலேன் மரியாள், அவள் முகத்தை இயேசு பார்த்தார். பார்த்து நேரடியாய் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? ஒருவருடைய முகத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கும் பொழுது நம்ம பார்த்தா தானே ஏன் அழுகிறேன்னு கேட்க முடியும். அப்போ நான் யோசித்த, மகதலேன் மரியாள் முகத்தை இயேசு பார்த்த பொழுது கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான். இன்றைக்கு இந்த மாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் முகங்கள் கண்ணீர் வடிக்கிறது. நான் வடிக்கிற கண்ணீர் யார் பார்க்க மாட்டேன்றாங்களே, நான் வடிக்கிற கண்ணீரை பார்த்து யாரும் விசாரிக்க மாட்டேன்றாங்களே. நீ நினைக்கிறாயா, உன் கண்ணீரை அவர் துரித்திலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு அபிஷேக ஆராதனைக்கு வந்த கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எல்லா முகங்களிலிருந்து வடிக்கிற கண்ணீரை நான் துடைப்பேன். எம்மாவூர் சீஷர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டு போனார்கள். வேதம் சொல்லுது, அவர்கள் துக்க முகமாக இருக்கிறதை இயேசு பார்த்தார். அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ துக்க முகத்தோடு வாழ்கிறாயா? துக்கத்தோடு அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறாயா? துக்கமே என் வாழ்க்கையா இருக்கே என்று நினைக்கிறாயா? இன்றைக்கு உங்கள் முகங்களிலே இருக்கிற துக்கத்தையும் கண்ணீரையும் துடைக்க என் இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்கள் துக்கத்தை மாற்றும். அந்த அபிஷேகம் உன் கண்ணீரை துடைக்கும். அந்த அபிஷேகம் உங்கள் முகத்தில் ஜீவனை உண்டாக்கும். உங்கள் முகத்தை அவர் பார்க்கிறார். ஏபுவின் முகத்தை பார்த்தார் என்று வேதம் சொல்கிறது. ஏபுவின் முகத்தை எப்பொழுது கர்த்தர் பார்த்தாரோ அன்றைக்கு இரட்டத்தனையான நன்மை. இன்றைக்கு மாலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் முகத்தை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை தேடி வந்ததா இருந்தாலும் இயேசு இந்த ஆலயத்தை சொல்கிறார், உன்னை காண்கின்ற தெய்வம். இன்னைக்கு எந்த முகத்தோடு நீ வந்திருக்கிறாயோ, இழப்போடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு மரண பயத்தோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியான சொல்கிறார், உங்கள் முகத்தை நான் பிரகாசிக்க செய்வேன். தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய முகத்தை என் ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விடமாட்டார். உன் முகம் நிச்சயமாய் பிரகாசம் அடையும். உன் முகத்தில் வடிக்கிற கண்ணீர் இன்றைக்கு கர்த்தர் துடைப்பார். நீ அந்த ரங்கத்தில் செய்த வேண்டுதல், அந்த ரங்கத்தில் வடித்த கண்ணீரை என் பரலோகம் பார்த்து இன்றைக்கு சொல்லுது, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? அவர் அபிஷேகம் பண்ணினவருடைய முகத்தை பார்க்கிறார், அது பிரகாசம் அடையும். 5வது சங்கீதம் 105:15 இவ்விதமாய் சொல்லுகிறது, தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள். அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு ஒரு தீங்கும் வராது. அல்லேலூயா. உனக்கு எனக்கு தீங்கு செய்ய ஆட்கள் எவ்வளவு பேர் எழும்பினாலும், நம்முடைய வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்க யார் பேசினாலும், என் தேவன் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு தீங்கு
தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு இனி நடக்காது. தீங்கு இனி உங்களை பின்தொடராது. உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்களை கர்த்தரே பார்த்து கொள்வார். சபையே, தேவ பிள்ளையே, உனக்கு யாரு தீங்கு செய்ய நினைத்தாலும், தீங்கு செய்ய யோசனைகள் பண்ணினாலும், கடைசியாக தாவீது தான் ஜெயித்தான், சவுல் மரித்து போனான். இன்னைக்கு உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிற எங்கே யாரா இருந்தாலும், நீயும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு இருக்கிற வரைக்கும் தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. 6வது ஏசாயா 45 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை முன்பாக கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். தாம் அபிஷேகம் பண்ணின கோரசுக்கு முன்பாக கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக சாதிகளை கீழ்ப்படுத்தி அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை இன்றைக்கு உங்களை பார்த்து உங்கள் வலது கையை பிடித்துக் கொண்டு உங்களுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கு சொல்கிறார், இனி நீ கோணலான வழியில போக மாட்டாய். இனி குறுக்கு வழியில கர்த்தர் உன்னை கொண்டு போக மாட்டார். மனுஷர்கள் கொண்டு போக மாட்டார். கர்த்தரே உனக்கு முன்னே போய் எல்லா கோணல்கள் செவ்வையாகும். நீ நினைக்கிற ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், அங்கும் இங்கும் அலைய வேண்டியதா இருக்கு, சுத்தி சுத்தி போக வேண்டியதா இருக்கு. எல்லாருக்கும் லகுவா கிடைக்குது, எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா கிடைக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்குது பாஸ்டர், எனக்கு மாத்திரம் எல்லாமே தடையாவே இருக்கு. இன்னைக்கு நமக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, அபிஷேகம் பண்ணின உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறாரு, இனி நமக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது. யார் இனி பூட்ட முடியாது. பூட்டணும்னு நினைச்சாலும் திறக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். 4வது வசனம் சொல்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் நான் உனக்கு கொடுப்பேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் இறங்கி வரும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்காக இதுவரைக்கும் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நாளில் உனக்கு தருவார். உனக்காக இயேசு வைத்திருக்கிற எல்லா மறைவாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் 2026 ஆண்டிலே கர்த்தர் உனக்கு வெளிரங்கமாய் தருவார். உனக்காக கர்த்தர் சில காரியங்களை செய்வார். அது பரலோகமே திறக்கப்படும். உனக்காக பரலோகத்தையே கர்த்தர் திறப்பாரனால் பூமியில உனக்கு எல்லா காரியங்களை கர்த்தர் திறந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கடைசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற 7வது ஆசீர்வாதம் ஏசாயா 61:1. ஏன் நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறார்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகிக்கிறார். ஏன் அபிஷேகம்? ஊழியம் செய்வதற்கு. பாஸ்டர் ஜபத்தில் நடத்தின ஒரு குறிப்பு இது, சுவிசேஷத்தை அறிவிக்க உனக்கு அபிஷேகம் தேவை. பேதுருவுக்கும் சீஷர்களுக்கும் அபிஷேகம் தேவைப்பட்டது. இயேசு மரித்த பிறகு பயந்து ஓடி ஒளிந்து அங்கே இங்கே பயந்து போய் ஒரு அறை வீட்டில் போய் உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தார்கள். எப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வந்ததோ, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசு யார் என்று தெரியாது என்று சொன்னவன்,
இயேசுவை அப்படிப்பட்டவர் யாரென்றே அறியாத என்று சபித்து தூஷித்தவன் அதே வாய் இப்பொழுது சொல்கிறது, நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நானே சாட்சி. ஊழியம் செய்வதற்கு அபிஷேகம் தேவை, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அபிஷேகம் தேவை, டான் பிரிட்ஜ் ஊழியம் செய்கிற அபிஷேகம் தேவை, கிராம ஊழியம் செய்கிறோமா அபிஷேகம் தேவை, சபையில் சிறுவர் ஊழியம் செய்கிறோமா அபிஷேகம் தேவை, வாசிக்கிறோமா அபிஷேகம் இல்லாமல் எந்த ஊழியத்தை நாம் செய்யக்கூடாது. அபிஷேகம் பெறாமல் செய்தால் சாத்தான் ஈஸியாய் அவர்களை அழித்து விடுவான். ஆகிய தான் அபிஷேகம் தேவை, ஆவி நிறைவு தேவை, கிருபைகள் தேவை. எல்லாவற்றையும் ஏன் கொடுக்கிறேன்னா அவருக்கு ஊழியம் செய்ய. இந்த வருஷம் நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.